அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அன்று செய்ய வேண்டியவை என்னவென்று தெரியுமா? வாருங்கள், அதனை தெரிந்து கொண்டு செய்து நாம் சிவன் அருளை பெறுவோம். அம்மனுக்கு நவராத்திரி கொண்டாடுவது போல் சிவபெருமானுக்கு சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. இந்நாளில் சிவபெருமானுக்கு விரதமிருந்து இரவில் கண் விழித்து 4 ஜாமங்களிலும் வழிபட அனைத்து பாவங்களும் நீங்கி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. சிவராத்திரி அன்று என்ன செய்ய வேண்டும், அதை அறிந்திடுவோம். மாசி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை சதுர்தசி தினமே மகா சிவராத்திரி ஆகும். 12 மாதங்களிலும் வருகின்ற சிவராத்திரியின் பலனை இந்த மாசி மாத சிவராத்திரி வழங்குவதால் தான் இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது. அதனால் மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரி தினங்களில் விரதம் இருக்க முடியாதவர்கள் இன்று மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது சிறப்பாகும். மகா சிவராத்திரி விரத மகிமை குறித்து 4 வேதங்களும் உபனிஷங்களும் 18 புராணங்களும் சிறப்பித்து கூறுகின்றன. இன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று அருணாச்சல புராணம் சிவபுராணமும் கூறுகின்றது. இப்படி இருக்க என்ன செய்ய வேண்டும்? சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையே எழுந்து குளித்து வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் சிவன் படத்திற்கு மாலை அணிவித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். மகா சிவராத்திரி அன்று காலை முதல் மறுநாள் அதிகாலை விடியும் வரை முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் பகலில் உறங்கக்கூடாது. சிவராத்திரி அன்று மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6 மணி வரை நடைபெறும் 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை தரிசிக்க வேண்டும். இந்த 4 கால பூஜைகளின் போது தொடர்ந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். 4 கால பூஜைக்கு தேவையான பால், தயிர், நெய், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர், இளநீர், மஞ்சள் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்டு கழிக்கலாம். சிவராத்திரி அன்று அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு அணிவிப்பது பெரும் நன்மையை கொடுக்கும். ஏன் சிவபெருமானுக்கு 4 ஜாமங்களில் பூஜை? எந்த ஜாமத்திற்கு என்ன பொருள்? 4 ஜாமங்களிலும் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். முதல் ஜாமத்தில் சுத்த அன்னம், காய்கறி ஆகியவற்றையும் வில்வ பழத்தையும் நைவேத்தியம் செய்ய வேண்டும். 2ஆம் ஜாமத்தில் லட்டு, பலாப்பழம் கொண்டு நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். 3ஆம் ஜாமத்தில் நெய் கலந்த பலகாரங்கள், பாயசம், மாதுளைப்பழம் போன்றவற்றை நைவேத்தியம் செய்து வணங்கி வழிபட வேண்டும். 4ஆம் ஜாமத்தில் கோதுமையில் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் பழங்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். இரவு முழுவதும் கண் விழித்து பூஜை செய்ய முடியாதவர்கள் லிங்கோர்பவ காலத்தில் மட்டுமாவது கண் விழித்து பூஜை செய்ய சிறப்பாகும். 3வது மற்றும் 4வது காலங்களில் கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டும் என்று சிவகீதை கூறுகின்றது. 3ஆம் கால பூஜை முக்தியை கொடுக்க கூடியது என்பதால் இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வதும் சிவ தரிசனம் காண்பதும் மிக சிறந்தது. 4ஆம் கால பூஜையின் பொழுது அனைத்து தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள் ஆகியோர் சிவபெருமானை வழிபடும் நேரத்தில் தான் சிவபெருமான் வேண்டிய வரம் தருவதாக கருதப்படுகிறது. அதனால் இந்த பூஜை அவசியம் தவறாமல் கண்டு சிவபெருமானை வணங்க வேண்டும். 4ஆம் ஜாம பூஜை முடிந்து மறுநாள் பொழுது விடிந்ததும் காலையில் குளித்து சிவன் கோவிலுக்கு சென்று வணங்கிய பின்னர் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு ஏன் 4 கால பூஜை? அதை எப்படி செய்ய வேண்டும்? இரவு முழுவதும் கண் விழித்திருக்க முடியாதவர்கள் லிங்கோர்பவ கால பூஜை வரை கண் விழித்து பூஜை செய்வது சிறப்பாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அனைவரும் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவன் அருளை பெறட்டும். நன்றி, வணக்கம்.